பிரியாணிக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் பொருத்தமான உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. இது நல்லா கழுவிட்டு தோலை சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் நல்லா பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வேகணுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கழுவி வச்ச தண்ணியிலே நம்ம வேக வச்சு எடுக்கணும். உப்பு மஞ்சள் போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கி அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வச்சு வேக வைங்க. அடிக்கடி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடுங்க. தண்ணி ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் இருக்காது. உப்பு ஆட் பண்ணியாச்சு, மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கிண்டி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க உங்களுக்கு. கிழங்கு சூப்பராகிட்டு நல்லா வெந்துருச்சு. வரமிளகாத்தூளும் பெப்பர் பொடிங்க. வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். 2யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணுங்க. சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. அட்டகாசமாட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி காளான் பிரியாணிக்கு தான் செஞ்சுருக்கேன். ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுங்க உருளைக்கிழங்கு பொரியல். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் குழந்தைகள் செஞ்சு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க உருளைக்கிழங்கு பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? அட்டகாசமான லஞ்சுங்க இன்றைக்கி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.